இந்த படத்தில் காட்டுற மாதிரியே இப்போ இருக்கிற அரசியல்வாதி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காமெடி காமெடி காம் 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 காமெடி. என்னோட நேம் விஸ்வா. நான் கேரளாவிலேருந்து வரேன். இங்கே தான் இருக்கிறேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாடலிங் பண்ணிட்டுருக்கேன். இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா காமெடியாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தது. பெட்டராக இருந்தது. வேறு கேள்வி. இந்த படத்தில் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே சேம் திங் ரிப்போர்ட்டர் ஷோவில் ஒரு ரன் த்ரூ ரோல் பண்ணியிருக்கோம். எங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற லெவலில் தான் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ கீப் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச். நம்மளாம் பண்ணால் பார்க்க மாட்டாங்கடா. இதை ஒரு பொண்ணு வச்சு பண்ணிப்பாரு, பார்க்காதவங்க கூட பார்ப்பான். இங்கே பொண்ணுக்கு தான் மச்சா வேல்யூ. இந்த மூவியில் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ரிப்போர்ட்டர்ஸ் ரோல்லாம் வந்து நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போர் அடிக்காமல் ஒரு ஸ்மூத்தாக அழகாக போகுது. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நான் கூட ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த படம் வந்து ஜாலியாகவும் இருக்குது. ஒரு மெசேஜ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே வேணும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். வணக்கம் நேர்களே, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம், ஹீரோ சார் சுந்தர் மகஸ்ரீ, அப்புறம் நான், அப்புறம் அபிநய் யாஸ்ரீ, அப்புறம் சன்னி பாபு, இவங்களாம் பல பேர் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப காமெடியாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படம் வந்து பாருங்கள். செந்தில் சார் முக்கியமாக அவர் தான் நம்மளுடைய படத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ செந்தில் சாரும் நாங்கள் வந்து யூடியூபர்ஸ், நாங்கள் 3 பேரும் ஒரு யூடியூபராக செந்தில் சார்கிட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம். கடைசியில் ட்விஸ்ட்டாக ஒரு படம் வந்துட்டு முடியுது. நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கருத்தாகவும் சொல்கிறாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு இப்போ இருக்கிற ரியாலிட்டி இப்போ இருக்கிற ஆட்கள் அரசியல்வாதிகளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் காட்டுற மாதிரியே இப்போ இருக்கிற அரசியல்வாதி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாற்றம் வரணும். உண்மையில் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, சில விஷயத்தை நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு ஆள் எதனா இடம் பற்ற போகிறானுங்க, பார்த்து நடந்து. இதில் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப கடுமையாக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் கஷ்டமும் எனக்கு கண்ணில் தெரியுது இந்த படத்தில் பார்த்து. நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. இந்த படத்துலேருந்து தான் அதுக்கடுத்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட கதை அது 5 கோடி தான் மதிப்புள்ளது. எனக்கு இந்த படத்தில் காமெடி நல்லா இருக்குது. காமெடி. வாங்கண்ணா வணக்கம்ண்ணா. சூப்பர் படம். ஆக்சுவலாக ரொம்ப நியூ டீம். யூஸ்வலாக பழைய டீம் மாதிரி இல்லை, எல்லாமே புதுசு இதில். அண்ட் புதுசு மாதிரியே தெரில, எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி காமெடி ட்ராக்கும் நல்லாயிருக்கு. படத்தில் பாட்டு ஹைலைட். ஆக்சுவலாக புது டைப் ஆஃப் சாங்ஸ், எல்லாமே சாங்ஸ் ரியலி அட்மைரபிள், நல்லாயிருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க படம். ஆனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லேகிங் இருக்குது. ஆனால் படம் புது தாட் எப்போதும் இல்லாத மாதிரி யூஷுவல் படம் காதல் அந்த மாதிரி இல்லை. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். எல்லாருமே அவங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டைம் வேறு சரியில்லையே, என்னடா பண்ணி தொலைச்சிங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹீரோ சுந்தர் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு ஹீரோயினி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ காமெடி நடிகர் நல்ல செந்தில் சார், வீர ஜாம்பவான், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அந்த சின்ன வயசில் பண்ண அந்த கேரக்டரும் இன்றைக்கும் அதே எனர்ஜியோட நல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கடவுளை வேண்டுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதிலே இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் 2-3 பாட்டு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஏற்கனவே கேட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு பாட்டு. படம் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. படம் பார்த்தோம். எல்லாம் புது டீம் தான், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. புது டீமாக இருந்தாலும் புது டீம் இல்லாத அளவுக்கு படம் போர் இல்லாமல் கடைசி வரைக்கும் நல்லா போகுது. படம் முடிகிறதே தெரில, அது வாட்டி கடைசி வரைக்கும் நல்லா போகுது. காமெடி சாங்ஸு ரெண்டும் நல்லா இருக்குது. ஸோ படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா என்டர்டைன்மெண்டான சாங்கும் இருக்குது. இந்த காலத்தில் ஒரு அரசியலை எதிர்த்து ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அரசியல் வாழ்க்கை சாதுவாக போயிடணும், நம்ம படம் ஓடினா போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இவங்க அதையும் மீறி
நம்ம ஒரு அரசியல்வாதிக எம்எல்ஏவோ அட்லீஸ்ட் ஜெயிச்சு வந்தாங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த டீமை ரொம்ப பாராட்டணும். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் வந்து படத்தை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே நிறைய பேர் படத்துக்கு வராமல் இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் தேட்டருக்கு எடுத்து வந்தது எங்களுக்கு தான் தெரியும். சரி விடுங்க, எப்பவுமே நீங்கள் சொல்கிற டைலாக்கு இந்த ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஒரு கிட்ஸு கூட ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். புரியுங்களா? அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் படம். சரிங்களா? எல்லோரும் வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து செந்தில் சார் வந்து எனக்கும் சரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கவுண்டமணி செந்தில் சாரோட காமெடி பிடிக்காதவங்க யாரும் இல்லை. அண்ட் அவங்கள மாதிரி லெஜெண்டரிஸ் வந்து இன்னும் யாரும் வரல. அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நடித்ததுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த மூவி வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே ரொம்ப விறுவிறுப்பாலாம் இருக்காது. ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி எல்லோரும் கூட வந்து ஜாலியாக ஒரு 3 hours வந்து சிரித்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். போட்டாங்களா? இன்னும் இல்லைக்கா. ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் வெளியில் வரேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான இந்த படத்தை பார்த்தாவது அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். செந்தில் சாரும் சூப்பராக ரொம்ப கம்மிங் பேக்குன்ற மாதிரி இருக்கு அவர். ஸோ வெரி ஹாப்பி. சாங்ஸ் நல்லாயிருக்கு, மியூசிக்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். காமெடியாக இருந்தது, நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருந்திருக்கு. ப்ளஸ் ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காரு. மற்ற கதாபாத்திரமும் சரி சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செந்தில் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்கான மூவியாக இருக்கும். அண்டு இது சின்ன ஒரு பாட்டு வருது, அதில் கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க. அதில் ஒரு என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியுன்றதை எல்லாமே நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு பெரிய ஒரு பேனரில் வரும், பெரிய ஒரு பேனர் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த க்ரூவுக்கு இன்னும் ஒரு நல்ல அவுட்புட்டோட நல்ல ஒரு படம், இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய பெரிய பேனர்ஸோட கடமை. உனக்கு என்ன பிரச்சனை? பட் இந்த பேனரே இல்லாமல் ஒரு சின்ன பேனரை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுத்துக்க அந்த படத்துக்கும் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்குது. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது ப்ரோ. இதில் தான் எல்லாரோட லைஃப்பும் இருக்குது. ஸோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப காமெடியாக இருந்தது. கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். நம்ம எல்லாருமே நல்லா பண்ணாங்க. படம் நல்லா காமெடியாக இருக்குது, எல்லோரும் நல்லா வந்து பார்க்கலாம். அந்த படத்தோட ஹீரோக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தா, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெரில் எத்தமில்லை